அவர் அண்ணன் வந்து சொந்த ஜாதியாக எந்த இதையும் பார்த்ததில்லை. ஆனா அவர் வந்து அனைத்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இது. ஆனா திமுக இல்லாம இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பொதுவா அரசியலுக்கு வந்து நான் தமிழ் சமுதாயத்தை மட்டும் நான் இன்னைக்கு நேசிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சரா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன். இந்த ராஜ்யசபா எம்பி யாருக்கு கொடுக்க வேணும்னா விசிக கட்சிக்கு தான் கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அச்சுறுத்தல். ஏன்னா நம்ம வந்து அதிகமா சீட்டு கொடுத்து அவங்களை முக்கியப்படுத்தினோம்னா நம்ம இடத்த வந்து இந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க கைப்பற்றிக்கிடுவாங்க. அப்புறம் நமக்கான அடையாளம் அப்புறம் மாநிலத்திலிருந்து வந்தவங்க பிழப்பு தேடி வர்றாங்க, முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கட்டு வேணும்னு சொல்லல. ஆனா இருந்தா திருமாவளவன் நாளைக்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாய இயக்கம் கட்சி சங்கங்களை ஒருங்கிணைச்சு நான் வந்து தனிச்சு போட்டியிடுறேன்னு சொன்னா திமுக வந்து 0 தான். ஆமா ஆமா, ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கிற அனைத்து பேருமே கேட்கறது என்ன தெரியுமா, திமுக ஒரு தடவையாவது தனிச்சு நின்று தங்களுடைய ஓட்டு வங்கி முதலமைச்சராக வேணும் ஓட்டு வங்கியை காமிக்க சொல்லுங்க. கீழே கஷ்டப்படுறவனு தூக்கி விடுறதுக்கு தானே ஒரு இதுக்கு வர. உசிலம்பட்டியில நில்லுப்பா, இந்த வட்டம் வந்து அந்த ஜாதிக்காரன் நிப்பாட்டக்கூடாது. கிழக்கு தொகுதியில கோனார் இருக்காருன்னா கோனார் நிக்கிற தொகுதியில வந்து கோனாரை நிப்பாட்டக்கூடாது. அந்த முக்குளத்தூர் நிக்கிற தொகுதியில முக்குளத்தூர் நிக்க கூடாது, அங்க போய் நம்மால் நிக்கணும். ஏன்னா அதை உடைக்கணும். ஏன்னா இது ஆமா எப்பயுமே வந்து என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் அப்படி தாழ்ந்த ஜாதின்னு எவெல்லாம் சொல்றாங்க. இதை உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த வேலையுமே செஞ்சது வேலை செய்யல. ஜாதியத்தை ஊக்கப்படுது. ஏன்னா நான் வந்து எல்லா இடத்துலயுமே பொதுவா நான் பேசுறது என்னன்னா, ஜாதியை ஒழிக்கிற ஆளும் எங்க இருக்கிறான் திமுகவில் தான் கூட்டணியில இருக்கு, ஜாதியை வளர்க்கிற ஆளும் திமுகவில் தான் இருக்கு. அப்புறம் நம்ம போய் எதை போய் பேசுறது? அறம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல யார்கிட்ட நம்ம நேர்காணல் காண போறோம்னா, தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு பூமிராஜன் அவர்கள்ட்ட நம்ம நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல நீங்க உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளு, இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஒரு சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத நீங்க கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியா வந்து திமுக இன்னைக்கு நேரத்துல ஒரு அந்த ஆட்சி திமுக எப்போதெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற பூர்வீகமா இருக்கிற தமிழ் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. என்னன்னா அவங்க வந்து அரசியலா வந்து பாக்குறாங்களா பாக்கலான்னு தெரியல, ஆனா ஜாதியா பாக்குறாங்க. அதனால வந்து திமுகவை சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. காரணம் நீ பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்றீங்களே, திமுக வந்து ஒரு சமூக நீதி பேசுகின்ற கட்சியின் பிரகடனப்படுத்திக்கிறாங்க, பெரியாரியம் பேசுகின்ற கட்சியின் பிரகடனப்படுத்திக்கிறாங்க, ஆனா நீங்க ஜாதியா பாக்குறாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா? இல்ல 90% திமுக வந்து ஜாதியாத்தான் பாக்குறாங்க. அதற்கான நாங்க ஆதாரம் இல்லாம எந்த இதையுமே பொதுவா வந்து பேச மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்களோ ஒரு பதவி கொடுப்பாங்கன்றதுக்காக நாங்க பொதுவா அரசியலுக்கு வந்ததில்லை. இந்த தமிழ் சமுதாயத்துடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்துக்கும் நம்ம சமமா கிடைக்கணுன்ற. ஆனா இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு வந்து இப்ப அண்ணன் திருமாவளவன் எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், அவர் அண்ணன் வந்து சொந்த ஜாதியாக எந்த இதையும் பார்த்ததில்லை. ஆனா அவர் வந்து அனைத்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இது. ஆனா திமுக இல்லாம இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பொதுவா அரசியலுக்கு வந்து நான் தமிழ் சமுதாயத்தை மட்டும் நான் இன்னைக்கு நேசிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சரா வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் அண்ணன் திமுக விட்டு இப்ப வந்தா கூட இந்த மக்கள் தமிழ் சமுதாய மக்கள் அனைவருமே தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர். ஏன்னா இப்படிப்பட்ட தலைவரை அந்த திமுக கட்சிக்காரங்க தவறா பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, அரசியல் ஆதாயம் தேடிக்கிறாங்க. இன்னைக்கு நாயுடு சமுதாயமா இருக்கட்டும், நாய்க்கர் சமுதாயமா இருக்கட்டும், ரெட்டியார் சமுதாயமா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுக்கறது இல்லை, இங்க இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அண்ணனுக்கு கொடுக்கறது இல்லை, இங்க இருக்கிற தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்கறது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து அவங்க என்ன பண்றோம், கூட்டணி கட்சியில இருக்கிற நம்ம வந்து அதை
முன்னெடுத்து கொண்டு போறதில்ல. ஆனா இவங்கெல்லாம் வந்து 100% மக்களுடைய பார்வையும் மக்களுடைய பேசுறதை நான் சொல்றேன் தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல. நீங்க சொல்றது வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தென்படுகின்றது. அதாவது அவங்க நாயக்கர் சமுதாயத்துக்கும், நாயுடு சமுதாயத்திற்கும், ரெட்டியார் சமுதாயத்திற்கும் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மற்ற தமிழ் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இல்ல. இப்ப காரணம் என்னன்னா, இப்ப அண்ணன் திருமாவளவனே திருச்சியில மாநாடு போட்டாங்க. ஆமா, அந்த மாநாடுல எத்தனை லட்சம் கூட்டங்கள் வந்துச்சு. கண்டிப்பா. இதே வந்து விஜயகாந்தோடைய அந்த அவங்களுடைய கட்சியில அதே திருச்சி போற பகுதியில தான் மாநாடு போட்டாங்க. ஓகே. அந்த கூட்டத்தை நீங்க கவனிச்சு அந்த மாநாட்டோடைய கூட்டத்தை வச்சாவது ஒரு கட்சியை அங்கீகரிக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியோட இது வந்து என்னன்னா, இப்ப எதுக்கு மாநாடு போடுறாங்க தேர்தல் நேரத்துல, இந்த மக்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குது, இந்த மக்கள் செல்வாக்கை வச்சுதான் ஒரு கட்சியை அங்கீகரிப்பாங்க, ஒரு கட்சிக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க கூட்டணி கட்சியில வந்த உடனே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளவு சீட்டு உடனே வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க. இந்த ராஜ்யசபா எம்பி யாருக்கு கொடுக்க வேண்டும்னா விசிகா கட்சிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அது காரணம் என்னன்னா, அது நாம் முடிவு பண்றது இல்ல, அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற அவங்க திமுக தான் தீர்மானிக்கணும். திமுக ஏன் வந்து இதை தீர்மானிக்கலைன்னா, இந்த இடத்த நம்ம வந்து விசிகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா நாளைக்கு திமுகவுல இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தை ஆதரிச்சு அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சரா வந்துருவாங்க. இல்ல அந்த அங்கேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சுறுத்தல். ஏன்னா நம்ம வந்து அதிகமா சீட்டு கொடுத்து அவங்களை முக்கியப்படுத்தினோம்னா நம்ம இடத்த வந்து இந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க கைப்பற்றிக்கிருவாங்க. அப்புறம் நமக்கான அடையாளம் இந்த பிற மாநிலத்தில இருந்து வந்தவங்க பிழப்பு தேடி வர்றாங்க, முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கட்டு வேணும்னு சொல்லல. இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் ஒரு வீட்டுல 10 பேர் இருக்குன்னா 10 பேர்த்துக்குமே பிரிச்சுதான் வந்து கொடுக்கணும். நிச்சயமா. ஏன்னா 10 பேர்த்துக்கு கொடுக்காம 8 பேருக்கு கொடுத்துட்டு 2 பேரை பட்னியும் பசியுமா போட்டா அவ கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. கண்டிப்பா. அந்த கூட்டணி கட்சியை பொறுத்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், அண்ணன் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற தமிழ் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து 100% அங்கீகரிக்கிறதே இல்லை. ஏன்னா ஜாதியாத்த இன்ன வரைக்கும் பாக்குறாங்க. அதை நம்ம வந்து பகிரங்கமா நான் சொல்றேன். ஓகே. இப்ப நீங்க பேசுறப்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, தேமுதிகவிற்கு வந்து இவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் வழங்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. தேமுதிகவிற்கு திமுக இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பதான காரணம் என்ன? ஏன்னா 2021 எலெக்ஷன்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம் வெறும் 0.43 தான், 0.5% கூட எட்டப்படவில்லை. ஆனா அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 சீட்டு 10 சீட்டு பேசியிருப்பதாக தகவல் கசைகின்றது. சோ அப்ப தேமுதிகவிற்கு தமிழ் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேமுதிகவிற்கு திமுக இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்ல, அங்க காரணம் என்னன்னா, அது வந்து அவங்களுடைய இனப்பற்று. ஆமா ஆமா. இப்ப நாயுடா இருக்கட்டும், அதை சார்ந்தவங்க தான் வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. யாரு கருத்து கணிப்பு எடுக்கிறது? ஒரு திமுகவுல வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், யாருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்றத ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல, உதயநிதி முடிவு பண்றது இல்ல, இங்க இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் முடிவு பண்றது இல்ல. கூட்டணின்னு கூப்பிட்டா கூட நம்ம கிட்ட கருத்து கேட்கிற ஆட்கள் வந்து நம்ம ஆளா இருக்காங்க. என் வீட்டுல எங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்டா, என் பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைய இருக்குதுன்னா 4 பிள்ளைக்கும் சமமா சொத்துல பங்கு கொடுங்கன்றுவோம். ஆனா நம்மகிட்ட கேட்கிறவன் வந்து வேறவன். ஒரு நம்ம கூட அப்பாவா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அப்பாவே இல்லாத ஆள் கேட்கையில அவன் எப்படி நம்ம சொத்துக்கு சமமா கொடுப்பான்? அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய சொத்தை பிடிங்கி இன்னொருத்தனுக்கு பங்கு கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வந்து பறிக்கிறத வந்து அவரு நேரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கே சாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து அவங்க சாதியத்தையும் பெருமையா பேசுறாங்க. ஏன்னா நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, நம்ம அந்த மாநாட்டுக்கு வந்துட்டாலும் அந்த என்ன பண்ற நம்ம ஜாதிய முக்கியத்துவம் பண்ணு. ஏன்னா அவங்க வந்து முழுக்க இப்ப திமுகன்றது ஒரு ஜாதி அரசியலாத்தான் இருக்கு. ஆனா அதுல வந்து எந்த ஒரு பலனும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து என்ன காரணத்துக்குன்னா இந்த திமுக ஆதரிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா இருந்தா இப்ப திருமாவளவன் நாளைக்கே வந்து இந்த தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து தமிழ் சமுதாய இயக்கம் கட்சி சங்கங்களை ஒருங்கிணைச்சு நான் வந்து தனிச்சு போட்டியிடுறேன்னு சொன்னா திமுக வந்து 0 தான். ஆமா ஆமா, ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் வந்து மத்த எத்தனை கூட்டணி கட்சிக்கு 100 சீட்டு கூட கொடுக்கட்ட வரவே முடியாது. திமுக வந்து கூட்டணி கட்சிகள் மேல சவாரி பண்ணிக்கிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. அதாவது அவங்களுக்கென்று ஒரு தனியாக அறுதிட்டு கூறுகின்ற அளவிற்கான வாக்கு வங்கிகள் வந்து கிடையாது. அறுதிட்டு கூறுற மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி விசிகாவுக்குன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்குது, இதர பின்ன கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அவங்க குறிப்பிட்ட செக்டார் மக்கள் இருக்காங்க. ஆனா திமுகவுக்குன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து
கூட்டணி கட்சி மேல சவாரி போட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, அது உண்மைதான். என்னன்னா திமுகவுக்குன்னு உங்களுக்கு நிலையானது இல்ல. ஏன்னா எல்லா சமுதாய தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் ஒரு அரசியல் கட்சி வாழ்நாள். இப்ப ஏன் திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்க? நின்று அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டை ஒரு தடவை வேற ஒண்ணும் இந்த கூட்டணியே வேணாம், நான் தனியா நிக்கிறேன்னு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அவங்களுக்கே தெரிஞ்சு போயிரு. அப்ப இந்த மக்கள் வந்து நம்ம மேல வந்து பட்டு நின்றது கிடையாது, இது வரைக்குமே நின்றதும் இல்ல, இனிமேல் நிக்கவும் மாட்டாங்க. நின்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடையது வந்து பலன் தெரிஞ்சு போயிரு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். அவங்க ஒரே ஒரு தடவை இந்த கட்சியெல்லாம் வேணாம், நானா தனியா நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அவங்க முழுக்க முழுக்க ஜீரோ தான். இப்படி ஒரு சவால் விடுறீங்க நீங்க? இல்ல உண்மைதான், அது நான் மட்டும் சொல்லாதது. இங்க இருக்கிற அனைத்து பேருமே கேட்கறது என்ன தெரியுமா? திமுக ஒரு தடவையாவது தனிச்சு நின்று தங்களுடைய ஓட்டு வங்கி, முதலமைச்சராக வேணாம், ஓட்டு வங்கியை காமிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த திமுகவை ஆதரிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திமுகவை குறைச்சு மதிப்புற மாதிரி இல்லையா உங்களுடைய? திமுகவுல இல்ல, திமுகவுக்கு எந்த இதுவுமே இல்ல, செல்வாக்கு இல்ல. கூட்டணி கட்சிகளை வச்சுதான் செல்வாக்கு. இன்னைக்கு வந்து இப்ப அண்ணன் திருமாவளவன் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு தனியா ஆரம்பிச்சாங்க. ஏன் அந்த டயத்துல அவங்க ஜெயிக்க முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? ஜெயிக்க முடியாததுக்கு அப்புறம் தான் அண்ணனை கூப்பிடுறாங்க, வைகோவை கூப்பிடுறாங்க, முக்கியமான தலைவர்கள் அப்புறம் கூப்பிட்டு கூட்டணி வச்சாதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஆளு கலன்ட்டா திமுக ஜீரோ தான். உங்களுடைய பார்வையில நீங்க அண்ணன் திருமாவர்களுக்கோ அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கோ எத்தனை தொகுதிகள் திமுக நியாயமானதாக வழங்கினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப அண்ணன் வந்து வேல்முருகன் வந்து அவங்களுடைய பார்வை வந்து 5 சீட்டு கேட்கறாங்க. இப்ப அவங்க 5 சீட்டு ஏன் கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கான இப்ப ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப எல்லா தமிழ்நாட்டுல எல்லா தொகுதிகள்லயும் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சட்டமன்றத்துல போகணும், நம்ம மக்களுக்கான கட்சியை. ஆமா ஆமா. இப்ப எல்லா பேருடைய நோக்கம் என்ன? இப்ப நானே வந்து இந்த தொகுதியில ஆதிக்கம் செலுத்துற நபரை மட்டும்தான் நம்ம ஆதரிக்க கூடாதுன்ற நம்ம நோக்கம். இதே தொகுதியில மற்ற தமிழ் சமுதாயம் யாரு நின்றாலும் என்னுடைய அது நான் அவங்களுக்கே வேலை பார்ப்பேன். ஏன்னா அவங்க உரிமையோட போய் நான் கேட்கக்கூடிய ஆள்கிட்ட தானே நான் இது பண்ண முடியும். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் எதுக்கு நம்ம போடுறோம்? ஏன்னா ஏரியாவில் ரோடு இல்லை, என் பிள்ளை வந்து படிச்சிருக்குது, அதுக்கு அரசு வேலையோ கவர்மெண்ட் வேலையோ ஏதோ நம்ம முன்னெடுக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சட்டமன்ற வேட்பாளர். ஆமா, அதுக்கு தான் நம்ம அரசு. இன்னைக்கு அனைத்து மக்களுக்குமே அரசு துறையில வேலை வேணும், நம்மளுக்கான அந்த பட்டாவா இருக்கட்டும். இன்னைக்கு இதே தொகுதியில கிழக்கு தொகுதியில மூர்த்தி இருக்கிறார். இந்த மூர்த்தினால எத்தனை சமுதாயம் பாதிக்குது தெரியுமா? யாரோ வந்து என்னன்னா அவர் வந்து தேவேந்திர குலத்துக்கும் எதிராகத்தான் செயல்படுறாரு. இங்க இருக்கிற பறையர் சமுதாய மக்களுக்கே இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்காம அந்த அலக்கழிச்சுக்கிட்டு அந்த இதுல இருக்க நம்ம தீர்த்தக்காடு பிரச்சனை. அது போக அவருடைய இது நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம ஓட்டு மட்டும்தான் வாங்கணும், இந்த மக்கள் வந்து நம்ம ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். இன்னைக்கு வரைக்கும் உத்தங்குடியில எத்தனையோ பேர் குடிசையில வாழ்றாங்க. இன்னைக்கு இதே கிழக்கு தொகுதியில எத்தனை பேருக்கு அவர் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஓட்டுக்காக தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும், கோனார் சமுதாயமா இருக்கட்டும், நம்ம பறையர் சமுதாயமா இருக்கட்டும், இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம், குறவர் எல்லா பேரையுமே அவர் ஓட்டு வங்கியா தான் யூஸ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் நான் வந்து இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கேன், இத்தனை பேருக்கு நான் பட்டா கொடுத்திருக்கிறேன், இத்தனை மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. அவர் ஒரு நாளாவது நான் இந்த தொகுதியில இருக்கிறவங்களுக்கு பூராத்துக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க. விட முடியாது. என்னன்னா இப்ப வேண்டாம் இந்த ரோடு இப்ப போடுறாரு. என்ன காரணம்னா தேர்தல் வரையில் அது எல்லா பேருடைய விளம்பரம் தானே. இப்ப 10 ரோடு போடணும்னா 5 ரோடை போட்டு 10 ரோடு கணக்கை காட்டி அதுல ஆட்டையை போட்டா தானே கட்சி செலவு பண்ண முடியும். இன்னைக்கு இந்த கிழக்கு தொகுதி மக்கள் படிச்சுட்டு இளைஞர்கள் பூரா வேலை இல்லாம பூரா 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கொடுத்தா கூட வேலை இல்லை, லஞ்சம் கொடுத்து வாங்குறதுக்கு கூட இருந்தா கூட அந்த வேலை இல்லை. ஏன்னா காரணம் அவன் பூரா பிற மாநிலத்தில இருந்து வந்தவன் பூரா அனைத்து துறைகள்லயும் அவன் தான் இருக்கிறான். ஆதிக்கம் செலுத்துறது பூரா வெளி நபர்கள் தான். சொந்த ஊர்ல சொந்தக்காரன் வந்து வாழ முடியும். அப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு 5 தொகுதி கொடுப்பதான் கரெக்டா இருக்கும்ன்றது சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி அண்ணன் இப்ப திருமாவளவனுக்குலாம் வந்து குறைஞ்ச ஒரு 18 சீட்டு 20 சீட்டாவது கொடுக்குறேன். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல நான் நிறைய தோழர்கள்ட்ட நான் என்ன பேசுறேன்னா, தென் மாவட்டங்கள்லயும் தொகுதியை கேளுங்க. இப்ப மதுரையா இருக்கட்டும், மதுரையில ஒரு தொகுதியை கேளுங்க. ஏன்னா இப்ப திருச்சின்னா திருச்சி தொகுதியில கேளுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்ப 234 தொகுதி இருக்குன்னு நம்ம 234 தொகுதியும் கேட்கல. எங்களுக்குன்னு எல்லா தொகுதியிலயுமே அங்கீகாரம் இருக்குதுல்ல. கோயம்புத்தூர்ல இவங்கதான் நிக்கணும்ன்றது இல்ல. இங்க தென் மாவட்டத்துல இந்த ஜாதி தான் நிக்கணும்ன்றது இல்ல. உசிலம்பட்டியில கேட்டா உசிலம்பட்டியில் நம்ம நின்று ஓட்டு போடக்கூடாதுன்ற அதுக்கு எதுக்கு? திமுக கட்சி தானே. இங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கம் என்ன செய்யறாங்கன்னா,
தனி தொகுதியா இப்போ ஒதுக்கிட்டான், அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாதுன்றது அதுவே உடைக்கணும். தனி தொகுதின்றது வந்து என்னன்னா ஆதிக்கம் செலுத்துறான். இந்த ஆதிக்கம் செலுத்துறவன்ட்ட நம்ம பணம் பொருளாதாரம் போட்டு செலவு பண்ண முடியாதனால அதுல நம்ம நிக்கிறோம். ஆனா பொது தொகுதியில நம்ம ஆள் வந்து பணமே இல்லைன்னாலும் ஜெயிக்க வைக்கக்கூடிய கடமை யாரு தெரியுமா? அந்த ஆளுங்கட்சி கிட்ட. ஏன்னா பணமே இல்ல, நமக்காக உழைக்கிற அந்த மக்கள் நம்ம கீழே கஷ்டப்படுறவனு தூக்கி விடுறதுக்குத்தானே ஒரு இதுக்கு வர. உசிலம்பட்டியில நில்லுப்பா, இந்த வட்டம் வந்து அந்த ஜாதிக்காரன் நிப்பாட்டக்கூடாது. இப்ப கிழக்கு தொகுதியில கோனார் இருக்காருன்னா கோனார் நிக்கிற தொகுதியில வந்து கோனாரை நிப்பாட்டக்கூடாது. அந்த முக்குளத்தூர் நிக்கிற தொகுதியில முக்குளத்தூர் நிக்க கூடாது, அங்க போய் நம்மால் நிக்கணும். ஏன்னா அதை உடைக்கணும். ஏன்னா இது ஆமா எப்பயுமே வந்து என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் அப்படி தாழ்ந்த ஜாதின்னு எவன் எல்லாம் சொல்றான். இதை உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த வேலையுமே வேலை செய்யல. ஜாதியத்தை ஊக்கப்படுத்துறேன். ஏன்னா நான் வந்து எல்லா இடத்துலயுமே பொதுவா நான் பேசுறேன்னா, அவன் ஜாதியை ஒழிக்கிற ஆளும் எங்க இருக்கிறான்? திமுகவில் தான் கூட்டணியில இருக்கிறான். ஜாதியை வளர்க்கிற ஆளும் திமுகவில் தான் இருக்கு. அப்புறம் நம்ம போய் எதை போய் பேசுறது? எதையுமே உரிமையை கேட்க முடியாது. அதை நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஜாதியை ஒழிக்கிறத விட நம்ம அனைத்து பேரும் சமமா மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்துட்டால இது அதாவே அழிஞ்சிடும். கண்டிப்பா பொருளாதாரம் தான் இங்க தீர்மானிக்கிறது. பொருளாதாரம் வந்துட்டா ஒரு தொழில நம்ம அரசு துறையில எதுலயே வந்துட்டோம்னா என்ன பண்ணோம், அது தானாவே மறைஞ்சது. ஜாதியை ஒழிக்கிறன்ற முன்னோட்டத்தை விட நம்மளை சமமா மதிக்கிறதுக்கு என்னவோ அதுதான் நம்ம. கண்டிப்பா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வருகின்ற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. சோ அரசியல் களத்துல எது வேண்டாலும் எப்போலாம் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு அரசியல் களத்தில் நடக்கின்ற செய்திகளை பகிர்ந்தமைக்காக எங்களுடைய நெஞ்சமணிந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.